ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே மார்னிங் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிது. பட் அதில் வெறும் 2% ஆஃப் பீப்புள் தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்க 98% பேர் அதை வேர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயத்த ஒரு 20 செகண்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக டென்ஷனாக வந்து அந்த டேவே இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி, காலேஜ் போகிறதும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே பார்க்குறவங்கள எரிஞ்சு விழுகுறீங்க. காலையில் எந்திரிச்சோம் ஒரு மாதிரி மந்தமான ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? இப்படி தோன்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு 5 ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணல. ஸோ எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களோட மார்னிங்கை தான் வந்து அவங்க வேல்யூவாக யூஸ் பண்ணிப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு மார்னிங்கில் தான் வந்துட்டு ரொம்ப எனர்ஜி அதிகமாக இருக்கும். புது விஷயத்தை செய்யலான்ற ஐடியா எல்லாமே மார்னிங்கில் தான் வரும். ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரிலன்னு கிடையாது, நமக்கு சொல்ல யாரும் இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு 5 தரமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த 5 விஷயத்த உங்களோட மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக நீங்களும் கண்டிப்பாக மாறுவீங்க. இதுக்கு நான் கேரண்டி தரேன். அண்ட் நான் சொல்கிற இந்த விஷயத்த ஒரு 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சுட்டு இந்த 21 டேஸ் கழித்து நான் இதே மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ போட்டு எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் கமெண்ட்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் நான் ஷோராக சொல்கிறேன், அந்த 21 டேஸ் முடியும் போது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க இதே வீடியோக்கு கீழே வந்து. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த 5 விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு போனஸ் டிப் மாதிரி சொல்கிறேன். ஸோ அதை ஆக்சுவலாக அந்த 5 விஷயத்துக்கு நடுவில் சொல்லலான்னு தான் பார்த்தேன். பட் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். ஸோ மொதல் விஷயம் வந்துட்டு, மார்னிங் வந்துட்டு ஒரு 6 o'clock எந்திரிங்க. சில பேர் வந்து 5 o'clock எந்திரிக்கன்னு சொல்கிறீங்க, இட்ஸ் குட். பட் சில பேரால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிங்கனாலே போதும். 7 மணிக்கெலாம் எந்திரிக்க வேணாம். ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த விஷயம் வேறு லெவலில் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க. இதான் வந்து ஒரு போனஸ் டிப்பு. ஸோ இதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த வீடியோவை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அண்ட் இன்னொன்று வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மென்டல் ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கோல்டு ஷவர். ஸோ கோல்டு ஷவர்ன்றது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. ஸோ கோல்டு ஷவரில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் உங்களோட ஸ்கின்னு உங்கள் ஹேரில் வந்து வேறு லெவலில் க்ளோவாக சூப்பராக மாறும் பிகாஸ் ஆஃப் திஸ் பிளட் சர்க்குலேஷன். ஸோ கோல்டு ஷவர் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மெடிடேஷனுங்கிறது ஒரு வேறு லெவல் விஷயம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதோட அருமையே தெரில. ஸோ முன்னாடி இருந்தவங்களாம் வந்து மெடிடேஷன் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட பார்ட் ஆஃப் லைஃப்பில் இந்த மெடிடேஷன்றதை கொண்டு வாங்க, ஓகேங்களா? இது வந்து உங்கள் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களோட மென்டல் ஸ்டேட்டை வந்துட்டு பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். அண்ட் உங்களோட காம்னஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் காமாக ஒரு இடத்துல உட்காந்திங்க அப்படின்னா பிரெயின் சூப்பராக ரிலாக்ஸ் ஆகும். ஓவர் திங்கிங் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இதுக்கு நான் கேரண்டி. ஸோ மறக்காமல் காலையில் ஒரு 5 நிமிஷமாச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்ட் 3வது விஷயம், புக்ஸ் ரீட் பண்ணுறது. ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் இப்போது செய்கிறாங்க. பட் மேக்ஸிமம் யாரும் செய்கிறது கிடையாது. சில பேர் நான் ஃபோனில் படிச்சுக்கிறேன், ஃபோனில் ஆடியோவாக கேட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு ஒரு புக்கு எடுத்து ப்ராப்பராக ஒரு 5 நிமிஷம்னாச்சும் ரீட் பண்ணுங்கள். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, உங்களோட நாலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் புது வேர்ட்ஸ் கற்றுப்பீங்க. இந்த புது வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் மேக்ஸிமம் புக் ரீட் பண்ணுவாங்க. அண்ட் 4th முக்கியமான விஷயம், உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப பெருசாலாம் ஏதாவது முடியாத விஷயம்லாம் வேணாம். ஸோ வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க், இப்போ நான் வந்து பைத்தான் கற்றுக்க போகிறேன், ஒரே நாளில் பைத்தான் கற்றுக்க போகிறேன்னு வைக்க வேணாம். பைத்தான் கற்றுக்க போகிறேன், அதில் இந்த ஒரு சப்டிவிஷன் ஒரு நாளைக்கு ஒன்றா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டேஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட்டை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். ரொம்ப வருஷம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசாமல் இருக்கேன், நான் போய் பேச போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போய்ட்டு பேசலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட்டை கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மென்டல் ஸ்டேட்டு 4 விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்க அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். அது எல்லாத்துக்குமே தெரியும், எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸுங்கிறது எல்லாம் வந்து ஜிம்முக்கு போய் பண்ணுறது மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அது வேணாம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஜாக்கிங், வாக்கிங், சைக்கிளிங் எல்லாமே பண்ணலாம். இது எல்லாமே எக்ஸசைஸில் தான் சேரும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஓவரால் ஹெல்த்தே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண எக்ஸசைஸ் ஒரு வேறு லெவல் விஷயம். அண்ட் இப்போது வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஆர்டர் ஆஃப் டாக்ஸுக்கே உரித்தான ஒரு விஷயம், ஆர்டர் பண்ணுறது.
இப்போ எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். பட் இது எந்த ஆர்டரில் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட வாழ்க்கை வேறு லெவலில் மாறும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலான்றதுக்கு இப்போ ஐடியா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க, ஷார்ப்பாக எந்திரிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் அலாரம் வைங்க, அப்புறம் நீங்களே தானாக பழகிட்டிங்கன்னா தானாகவே எந்திரிச்சிருவீங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு குறைய வேணாம், அது கூடனா பிரச்சனை கிடையாது. பட் குறைய வேணாம், ஒரு 15 நிமிஷம் வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங் எது வேணால் பண்ணுங்கள். ஸோ பட் ஒரு எக்ஸசைஸ் ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்கள். அண்ட் தென் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக குளிக்க போக வேணாம். ஸோ அது வந்து ஹீட்டாக இருக்க இன்ஜினில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான், அதனால் வேணாம். நீங்கள் மெடிடேஷன் பண்ணி, ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்கள் பாடியே ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக குளிச்சிங்க அப்படின்னா அது உடம்புக்கு பாதிப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாதிப்பு இருக்காது, ஆனால் இதுவே ஒரு லாங் டேர்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் மெடிடேஷன் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காம்னஸ் கிடைக்கும், பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். பாடியில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா ஹீல் ஆகும், ஒரு சின்ன ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மைண்டும் கிளியர் ஆகும், பாடியும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு 3வது விஷயமா கோல்டு ஷவர் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணுறதுனால உங்களோட மைண்டு வந்து நல்லா கிளியர் ஆகும். ஸோ ஏற்கனவே இதை பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ அந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒரு கிளியரான மைண்ட், ஒரு ஸ்ட்ரென்த்தான பாடி, அண்டு நீங்கள் ஒரு வேறு லெவலில் கான்ஃபிடென்ஸை உணர்வீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டேயில் கண்டிப்பாக வராது, ஒரு 10 டேஸ்க்கு மேலே நீங்கள் இதை பண்ணினா தான் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு தான் ஒரு 21 டேஸ் சேலஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சேலஞ்செலாம் பண்ணுங்கள். அண்ட் தென் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துடுங்க. சாப்பிட்டு கிளம்பி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு இடத்துல ப்ராப்பராக உட்காந்து ஒரு புக் எடுத்து வச்சு ரீட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதான் நான் வந்து ஃபோனில் படிச்சுக்கிறேன் அப்படின்ற சொல்லுவீங்க. அதெல்லாம் வேணாம், ஒரு புக் எடுங்க. ஸோ அது எதுவாக வேணால் இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இன்கேஸ் அது பைபிள், குரான் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஓன் சாய்ஸ். பட் ஏதாவது ஒன்றா படிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்குனாச்சும் ஏதாவது ஒன்று எடுத்து படிங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு அண்ட் தென் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் மாதிரி ஃபோனில் குறிக்கக்கூடாது, ஒரு நோட்டை எடுத்து ப்ராப்பராக உட்காந்து ஸோ வந்து இன்றைக்கி ஒரு டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த டார்கெட்டை எழுதுங்க. அண்ட் நீங்கள் போய் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸோடு வந்து என்ன பண்ணுங்கள், அதில் ஒரு டிக் போடுங்க. ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு என்னென்னலாம் கொண்டு வருது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை நல்லா டிசிப்ளினாக மாற்றும். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக அதை ஒர்க் பண்ணுறதுனால அண்ட் ஒரு காமான மைண்டு தரும். ஸோ அந்த ரொட்டீன்ஸ்னால அண்டு உங்களோட எனர்ஜி வேறு லெவலில் டிராஸ்டிக்காக பூஸ்ட் ஆகும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு மோர் பவர்ஃபுல்லாக ஒரு மாதிரி உங்களை நீங்களே வேல்யூ பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக, கோவமாக, சரி நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் இதுக்கப்புறமேட்டு நீங்களே உங்களை வேல்யூ பண்ணுவீங்க, உங்களை பார்க்குறவங்க உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. உங்களோட லைஃபே சூப்பராக மாறிடும். அண்டு கான்ஃபிடென்ஸ் அதுதான் தரமான பூஸ்ட் ஆகும். ஸோ கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகி உங்கள் லைஃபே வேறு லெவல் செட்டில் ஆகிடும். இதை நீங்கள் 21 டேஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது தான் தோணும், இதையே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட கனெக்டாக இருக்கிறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைனிங் ஆஃப் பை பென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட், பி பிரேவ்.